வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய தசாபுத்தி பலன்கள் நிறைய பேருக்கு பொருந்தி வருது. அந்த வகையில் மகிழ்ச்சி. இந்த 2026ஆம் ஆண்டு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. திருமணம் கைக்கூடி வராத நபர்களுக்கு திருமணம் கைக்கூடி வருமா? வேலை வாய்ப்பில் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ப்ராப்ளம் தீருமா? கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை தீருமா? இது மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமையும். அது மாதிரி தான் இந்த கிரக நிலவரங்கள் இருக்குது. 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மிதுன ராசி, மிருகசீரிட நட்சத்திரம். இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 2 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 2 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 2 + 18 20. 20 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். இப்போ 20 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க, இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்க, மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வருவார். அது இல்லாத 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். சனிக்கு குருடைய பார்வை, ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு உச்சம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கோச்சார ரீதியாக ஓகே தான் உங்களுக்கு. இப்போ பொருளாதாரத்தை தருவார், அதை தருவார், இதை தருவார்னு சொன்னால் கூட உங்களுக்கு தசா புத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை பார்க்கணும். இப்போ படிக்கிற காலகட்டத்திலேருந்து போகும். 16 வயசுலேருந்து ஒரு 20, 21 வரைக்கும் எந்த தசை நடந்தாலும் சரி, கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் பெருசாக உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணல. அதாவது 7.5 சனியோ அஷ்டம சனியோ எதுவும் கிடையாது. அதனால் படிப்பு ரீதியாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நல்ல ஒரு பெரிய படிக்கிறதுக்கு, வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது படிப்பு ரீதியாக உதவிகள் இருந்தாலும் சரி, தோல்விகள் இருந்தாலும் சரி, எல்லாமே கொஞ்சம் கிளியர் ஆகும். படிப்பு ரீதியாக எந்த வித பாதிப்பும் கிடையாது இந்த காலகட்டத்தில். ஒரு சில பேருக்கு நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இந்த காலகட்டத்தில் தசா புத்தி எப்படி இருந்தாலும் சரி, ஏன்னா ஒரு படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பின்னாடி வரக்கூடிய தசைகள், அது யோக தசைகளாக இருந்தாலும் சரி, அவயோக தசைகளாக இருந்தாலும் சரி, அதை சமாளிக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 2 ஆஃபர் தான் இந்த வயதில். அதாவது படிப்பு தான் முதல் ஆஃபர். இதை நீங்கள் கையில் எடுத்துட்டிங்கனாக்கா எப்படியோ படிச்சிருங்க. உங்கள் பர்சனல் விஷயத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க, என்ன வேணால் இருங்க, எப்படி வேணால் பசங்களோட சேர்றது அது இது எப்படி வேணால் இருந்துட்டு போகலாம். அதை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கணும். லவ்ங்கிறதே ஒரு கெட்ட நேரத்தில் வர்றது தான். ஆனால் இந்த வயசில் வரும்போது அது தெரியாது. ஏன்னா ஆதரவுக்கு நமக்கு ஆள் இருக்குது, அப்பா அம்மாலாம் இருக்காங்கன்றதுனால பெருசாக தெரியாது. இதில் என்னென்னா அது ஒரு பேட் டைமில் வர்றது. இந்த வழியில் போனீங்கன்னாக்கா நிறைய கெடுபலன்கள் அதிகமாக உண்டு. பின்னாடி நீங்கள் உங்களுக்கு தசாபுத்தி சரியில்லைன்னு இப்போயே எடுத்துக்கலாம். அது மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கெட்ட வழியில் போகிறவங்க, கெட்ட நண்பர்கள் சகவாசம், கெட்ட பழக்க வழக்கங்கள், அதிலெல்லாம் இல்லாமல் நீங்கள் பின்னாடி லைஃப்பில் நல்லா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா படிப்பு ரீதியாக போகிறது நல்லது. இப்போ நேரங்காலம்லாம் பார்க்குறது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வயசில் நீங்கள் நல்லது இல்லை, அவ்வளோ நல்லது இல்லை. இருந்தாலும் பார்த்துக்கிட்டு நல்லா இருக்குது அப்படின்னாக்கா ஓகே, நல்லா இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் முயற்சிகள் படிப்பு ரீதியாக நீங்கள் எடுத்தால் தான் பின்னாடி வரக்கூடிய ஒரு 10-15 வருஷத்துக்கு பிறகு விஞ்ஞான வளர்ச்சி எப்படி எப்படியோ இருக்கும், வேலை வாய்ப்பு எப்படி எப்படியோ இருக்கும், அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் படிப்பை கையில் எடுத்துருங்க. அப்போது பின்னாடி வரக்கூடிய தசைகள், அவயோக தசைகளாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம், நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடலாம். அதனால் படிப்பு ரீதியாக இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு வராரு. உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சி, கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னாலும் சரி, மேல் படிப்பு படிக்கணும்னாலும் சரி, எல்லாத்துக்குமே வெற்றி வாய்ப்புகள் உண்டு. 20 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும் குரு தசை. இப்போ குரு இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். குரு தசை அப்படிங்கிறது நன்மை செய்யாது. ஒரு சில பேருக்கு குரு தசை வந்துச்சு நல்லது செய்யும், உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை அது இதுன்ட்டு சொல்லிக்கலாம். குரு தசை பரவாயில்ல அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். ஏன்னா இந்த ஜாதக ரீதியாக உங்களுக்கு தெரியாது, மேலோட்டமாக தான் தெரியும் குரு என்ன பண்ணும். ஏன்னா ராசிக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ கோச்சாரத்தில் இருக்கிறாரு. உங்கள் சுய ஜாதகத்தில்
நல்ல ஒரு நட்சத்திரம், அதாவது சுபகிரக நட்சத்திரம், இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரம், நன்மை செய்யக்கூடிய கிரகங்களோடு இருந்தால் மட்டும்தான் அது நன்மை செய்யும். இப்போ 2026 வந்து நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள், குரு உச்சத்தில் வராரு உங்களுக்கு, இப்போ 6ஆம் மாதத்துலேருந்து உச்சத்துக்கு வராரு அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட, உச்சமாக வரும்போது உச்ச வக்கரமாவார். அந்த டைமில் ஒரு 4 மாதம் கழித்து ஒரு உச்ச வக்கரமாக வராருன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துரும். அந்த டைமில் எப்படி இருந்தாலும் சரி, உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி தான் உங்களுக்கு கை கொடுக்கணும் ஓரளவுக்கு. அதாவது தசாபுத்தியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இப்போ குரு உச்சமாகும்போது ஓரளவுக்கு நல்லத பலன்களை கொடுத்துரும். எப்படி பார்த்தாலும் வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், எதுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அதில் ஓரளவுக்கு நன்மைகளை செஞ்சிடும் குரு. இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல வலுவான அமைப்பில் இந்த குரு பகவான் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ வெளிநாட்டுக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க, வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நிறைய தடைகளை கொடுத்துருக்கோம். அந்த தடைகள் இருக்காது இந்த டைமுங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும், அதாவது மேல் படிப்புக்காகவோ இல்லை வேலைக்காக முயற்சி பண்ணாலும் சரி, இப்போ ஜாதகத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு வச்சிங்களேன், குரு வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கார், நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கார் அப்படின்னாக்கா, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு அப்படி இல்லைனாக்கா இங்கே கூட ஒரு டிஜிட்டல் சேலரி அது மாதிரி உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும். அப்படி இல்லாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வருவீங்களே, அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா மறைவு ஸ்தானங்களில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா குரு வந்து அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. அது வந்து மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் கூட, மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. ஆனால் 7.5 சனி வரும்போது தான் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். இப்போ 7.5 சனி கிடையாது, உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து தொழில் மாற்றலாம் இந்த வருஷத்தில், இல்லைனா இடம் மாறலாம். வேலையில் இருக்கிறவங்க வந்து இடம் மாறலாம், தொழிலில் இருக்கிறவங்க வந்து தொழில் மாற்றலாம். அப்படி இல்லைனாக்கா தொழில் வந்து ஒரு டெவலப் ஆகலாம், நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கலாம். வேலையில் இருக்கிறவங்க வந்து ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ வந்து எதுவுமே சரியில்லை சார், எல்லாத்துலேயுமே எனக்கு தடை கொடுக்குது அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து இந்த குருதசை அப்படிங்கிறது சரியில்லை, உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து சரியில்லாத அமைப்பில் இருக்குது. எப்படி இருந்தாலும் 10 வருடங்கள், முதல் 10 வருடங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல, பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்களில் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமணத்தில் நிறைய தடைகளை கொடுக்குது அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்துச்சுனாக்கா 23லேருந்து 25, 26க்குள்ளே திருமண வாய்ப்புகள் இல்லை. அதுலேயும் அதுக்கும் விதிவிலக்குகள் உண்டு. அதில் வந்து 100க்கு ஒரு 10% அப்படின்னு வேணால் சொல்லலாம். மீதி 90% பேருக்கு வந்து கண்டிப்பாக வந்து திருமணம் நடக்காது. அதாவது 23 to 26க்குள்ளே. 27க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, ஒரு 30, 31 இருக்கிறவங்களுக்கு தாராளமாக திருமணம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக உண்டு. 27 to 31 இந்த 2026 கன்ஃபார்மாக திருமண அமைப்புகள் உண்டு. அதுலேயே வந்து லவ் எல்லாம் சக்ஸஸ் ஆகும், லவ் மேரேஜ் நடக்கிறது. ஏன்னா லவ் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு குரு கொடுத்துட்டு வேடிக்கை பார்ப்பார். எப்படி அப்படின்னாக்கா, இது வந்து 7ஆம் அதிபதி இல்லையா, ஒரு நல்ல ஒரு பொருத்தம், நல்ல ஒரு அதாவது லவ் அது மாதிரிலாம் வந்துட்டு, இந்த லவ்வில் வந்து நம்ம கல்யாணம் பண்ணுமா அப்படின்லாம் நிறைய எதிர்பார்ப்பீங்க. ஆனால் 7.5 சனி கிடையாது, 7.5 சனின்னு தான் அது உடச்சி விட்ரும். 7.5 சனி கிடையாது. அதனால் லவ் எல்லாம் சக்ஸஸ் ஆகும், லவ் மேரேஜ் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குரு தசையில். பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு ஏற்றங்கள் அதிகமாக உண்டு. இப்போ திருமணம் ஆகிப்போச்சு, பிரச்சனைகள் இருக்குது, சும்மா ஏதோ ஒரு பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு பெருசாக எல்லாம் பிரச்சனைகள் இருக்காது, இருந்தால் அது வந்து கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ளே வரும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தையும் கொடுப்பார் இந்த குரு பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம், 10ல் சனி நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. 30 வயசுக்கு மேலே ஒரு 36 வயசு வரைக்கும் இருக்குது இல்லையா, அந்த 6 வருடத்தில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்கள், வேலை செய்யக்கூடிய நபர்கள், எம்ப்ளாயாக இருக்கிறீங்க, அந்த எதிர்பார்ப்புகள் ஒன்று இருக்கும். அந்த ப்ரொமோஷனு அதெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய முயற்சிகள் எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த வருஷத்தில். அதே மாதிரி தொழிலில் இருக்கிறவங்க வந்து ஒரு சில கடன் அமைப்புகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்தில் கொஞ்சம் உஷாராக நீங்கள் எதை பண்ணாலும் சரி, எதுக்கு முயற்சி பண்ணாலும் சரி, தடை தாமதங்களோடு நடக்கும். மற்றபடி வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, இப்போ குடும்ப சூழல் வந்து 2 பேரை சம்பாதிக்கிறீங்க, ஒரு இஎம்ஐ அதாவது லோன் போட்டு நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் சாத்தியமாகும். உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். அடுத்தவங்களை நம்பி செய்கிறது இருக்கு இல்லையா, தொழில் செய்யும்போது அடுத்தவங்களை நம்பி தான் செஞ்சாகணும். வேலை வந்து இப்போ ப்ரொமோஷன் கேட்டால் கூட சரி, இன்னொருத்தர்கிட்ட போய் நிற்கணும் இல்லையா, இது எல்லாமே கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுக்கும். உங்கள் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது குரு தசையில் நல்ல ஒரு எதிர்பார்ப்புகளை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். 36 வயசுக்கு மேலே 55 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை ராசிக்கு வந்து அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர், பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். இது வந்து ராசிக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுப்பார். அதாவது அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அஷ்டமாதிபதிக்கு ஒரு பலன்,
பாக்கியஸ்தானத்துக்கு ஒரு பலன். சனி தசையை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு நல்ல பலன்கள் தான் உண்டு. நல்ல ஒரு ஏற்றங்கள் உண்டு. இந்த வருஷத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. அதனால வந்து கண்ண மூடின்னு சொல்லிடலாம். இப்ப நெறைய கஷ்டப்படுறீங்க சனி தசையில அப்படின்னாக்கா நல்லாவே இருக்கும். அதாவது பொருளாதார வளர்ச்சி, வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை அது மாரி குடுத்துரும். கடன் பிரச்சனை இருக்கு. அந்த கடன் பிரச்சனையெல்லாம் தீரும். அதாவது வருமானம் வரும். ஏதோ ஒரு வகையில வருமானம் வந்து அந்த கடன் சுமையெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடுத்த பணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிகப்படியா பார்த்தீங்கன்னாக்கா, அந்த முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம் அப்படி கணக்கு எடுத்துக்கலாம். ஒரு 10 வருஷத்துக்குள்ள இருக்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வரீங்கன்னா நல்லாருக்கும் இந்த வருஷத்த பொறுத்தவரைக்கும். நல்லா இருக்கிறேன்னா இன்னும் நல்லாருக்கும். நல்லா தொழிலு, வேலைவாய்ப்பு எல்லாமே குரோத் ஆகும் இந்த காலகட்டங்கள்ல. நீங்க நெனைச்சது சாதிக்கலாம். பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வரீங்கன்னா பரவால்ல. என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, சனி தசைங்கிறது உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய காலமா தான் இருக்கும். 10ல சனி உங்களுக்கு வந்து நெறைய விரயங்கள குடுப்பாரு. அதிகபட்சமா நெறைய செலவுகள், சுப செலவுகள். அதிலயும் வீட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு செலவு, படிப்புக்காக செலவு, இல்ல வீடு கட்டுற செலவு, வண்டி வாகனத்துக்காக செலவு, இது மாரி சுப செலவுகளாக குடுப்பாரு இந்த சனி பகவான். மற்றபடி பெருசா கெடுபலன்கள் கிடையாது இந்த சனி பகவான் தசைய பொறுத்தவரைக்கும். ஒரு சில பேருக்கு மட்டும் ஏன்னா அஷ்டமாதிபதி இல்லையா? நெறைய அவமானப்படுறது இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நடந்துட்டுருக்கும். அவங்க எதிர்க்கு நீங்க ஓரளவுக்கு தலை நிமிர்ந்து வாழலாம். வேலைவாய்ப்பு, தொழிலு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, எதிரிகள ஜெயிக்கக்கூடிய தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த சனி பகவானுடைய தசையில. 55 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், ராசியாதிபதின்னு சொல்லக்கூடியவர். அருமையான டைமுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போதைக்கு எல்லாமே வளர்ச்சிகள் தான். திடீர்னு வந்து இப்போ ஒரு சில பேர் வந்து ரிட்டயர்மெண்ட்லாம் ஆயிருப்பாங்க வேலையில இருந்து. இப்ப வேலை மாற்றத்த குடுத்தா கூட திடீர்னு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, ஒரு வேலை ஆரம்பிக்கிறது, அது மாரி ஒரு சொத்து வாங்குறது, ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது மாரி நெறைய உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை இந்த புதன் தசையில பார்க்கலாம். குடும்ப சூழல் நல்லாருக்கும். அதாவது இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அதிகமா வந்து சுப விசேஷங்கள் அதிகமா நடக்கும் வீட்ல. வீட்ல வந்து திருமணம் பண்ணி பார்க்கறது, வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை எல்லாமே இந்த இந்த புதன் தசையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு மட்டும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வரத்த வாய்ப்பு இருக்கு. அது மாரி இருக்கு அப்படின்னாக்கா, அந்த கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்குனாக்கா, அதுக்கு உங்களுக்கு சாதகமா வரும். சாதகமா ரன் ஆகும். அது முடியும், முடியாது அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்த பொறுத்து. உடல்நிலையும் தொந்தரவுகள் இருக்கு. கன்ஃபார்மா ஏன்னா, உங்களுக்கு சுய ஜாதகத்துல எப்படி இருக்கும் அந்த புத பகவான், ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான், 2ஆம் இடத்துல வந்து குரு பகவான். இப்ப இந்த 2 கிரகங்கள் மற்றபடி இந்த ராகு, கேதுவெல்லாம் வக்ர கிரகங்கள் தான். இந்த சனியும் குருவும் வக்ரமாகும் போதெல்லாம் உடல்நிலையில கொஞ்சம் பிரச்சனைகள குடுத்துட்டே இருக்கும் இந்த புதன் தசையில இருக்கிறவங்களுக்கு. இதுக்கு பிறகு நீங்க புதன் தசையில இப்ப வந்து ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னாக்கா, பெருசா கடன் வாங்காம பண்றது நல்லது. அது மட்டும் இல்லாம யாருக்கும் கடன் குடுத்துறாதீங்க. பெருசா கடன் குடுக்காதீங்க. அதிகபட்சமா புதன் தசையில நெறைய மன அழுத்தத்த குடுத்து, அதாவது இரக்க மனப்பான்மை அதிகமா வந்துச்சுனாக்கா, உங்களுக்கு டக்குன்னு யாருக்காவது குடுத்து உதவணும்னு தோணும். அந்த குடுத்த பணம் வராது. அதனால குடுத்த பணம் வாங்கணும் அப்படின்னாக்கா, அதுக்கு வந்து நீங்க ரொம்ப போராடுவீங்க. அதனால இப்போதைக்கு இந்த குடுக்கல் வாங்கல்ல மட்டும் அந்த புதன் தசையில இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. 72 வயசுக்கு மேல 79, 80 வரைக்கும் கேது தசை. கேது உடல்நிலையில் ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் இருந்தா, அந்த பிரச்சனைகள் தீரும். ஏன்னா குரு உச்ச வீட்டுக்கு வர்றதுனால, உங்களுக்கு வந்து அந்த மருத்துவ செலவுகள்லாம் கம்மியாகும். உடல்நிலை தொந்தரவுகள்லாம் கம்மியாகும். மற்றபடி வந்து மனசு தெளிவா இருக்கும். ஆன்மீக சிந்தனை அதிகமாகும். தனிமையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த கேது தசையில. யாருக்காவது அந்த சொத்து பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா, அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுனாக்கா தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த கேது தசையில. 80 வயசுக்கு மேல 20 வருடங்கள் சுக்கிர தசை. பின்னாடி வரக்கூடிய சுக்கிர தசை. இது வந்து நன்மை செய்யுமா அப்படின்னாக்கா, உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், விரையாதிபதின்னு சொல்லக்கூடியவர். நெறைய விரயம், அதாவது கால விரயம் தான் அதிகமாகும். தேவையில்லாத செலவு, தேவையில்லாத வந்து எதை எடுத்தாலும் தாமதமாகும். அந்த செலவு சொல்றேன். அதாவது நீங்க ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்கனாக்கா, அந்த வேலை செய்யறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நீங்க ஏதாவது உதவி கேட்டிருந்தா கூட அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடும். அந்த உதவிகள் அப்படிங்கிறது. அதனால இந்த வயதுல நீங்க வந்து அமைதிய நாடுறது நல்லது. ஆன்மீகம் சார்ந்து நிறைய முன்னேற்றங்கள குடுக்கும். வாரிசுகளுக்கு வந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, தொழிலு அதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வருமானம்லாம் வந்து வாரிசுகளுக்கு சிறப்பா இருக்கும். அதாவது மிதுன ராசியில இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர தசை, அதாவது பின்னாடி இந்த வயதுல வரக்கூடிய சுக்கிர தசை ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு வளமான வாழ்க்கைய கண்டிப்பா குடுக்கும். மன அமைதிய குடுக்கும். மனசு தெளிவா இருப்பீங்க. இன்னொன்னு அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மன அழுத்தம்லாம் இருக்காது இந்த காலகட்டங்கள்ல. ஏன்னா கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்றதுனால, இந்த சுக்கிர தசையும் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்க ஜாதக ரீதியா எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக 2026 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை குடுக்கும். நன்றி.